Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் கடையாழியின் கடைசி பக்கங்கள் அடுத்த சாப்டரில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். செப்டம்பர் 1974. பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்ததன்றி என்னுள் புகுந்தான். திருப்பாணாழ்வார் 8ஆம் நூற்றாண்டு பாடல்களில் ஒன்றில் முதல் 2 அடிகள் இவை. இதில் வாரமாக்கி வைத்தான் என்கிற சொற்றொடர் என்னை சற்று குழப்பியது. வாரம் என்ற சொல்லுக்கு அகராதி தரும் அர்த்தங்கள் இவை: பக்கம், இசைப்பாட்டு, கிழமை, குடியிறை, அன்பு, பட்சபாதம், நடை, வரம்பு, பின்பாட்டு, மாசூர் பங்கு, மலைச்சாரல். இதில் எந்த அர்த்தத்தை கொள்வது? அன்பு என்பது கிட்ட கிட்ட வருகிறது. தன்னிடத்தில் அன்புடையவனாக பண்ணி வைத்தான் என்று சொல்லலாம். மேல்வாரம், குடிவாரம் என்று இப்பொழுதும் வழக்கில் இருக்கும் சொற்றொடர்கள் நில சொந்தக்காரர்களையும் குத்தகை கொடுப்பவர்களையும் குறிப்பிடுகின்றன. கடவுள் சொந்தக்காரன், நான் அவனுக்கு குத்தகைப்பட்டவன் என்கிற அர்த்தம் இன்னும் கவர்ச்சி மிக்கதாக இருக்கிறது. இந்த உதாரணத்தை நான் தருவதற்கு வேறொரு காரணம் இருக்கிறது. ஒரு சொல்லுக்கு எத்தனை அர்த்தங்கள் பாருங்கள். மலைச்சாரல் எங்கே? மகசூர் பங்கு எங்கே? ஃப்ராங்க்லின் அவர்களுடன் பேசிக்கொண்டிருந்த போது மேற்கத்திய பார்வையிலிருந்து தமிழை ஆராய்பவர்களுக்கு இம்மாதிரி ஒரே சொல்லுக்கு எட்டிமாலஜிக்கல் ஆக சம்பந்தப்படுத்த முடியாத பல அர்த்தங்கள் இருப்பது தமிழில் ஒரு பெரிய தடங்கள் என்றார். ஏன் இப்படி என்று தெரிந்தவர்கள் சொல்லலாம். மசால் தோசைக்கு காத்திருப்பவன் சிந்தனையும் கவிதைகளை கிழித்து போட்டுவிட்டு நானே தூது வரவா என்று கேட்கும் காதலனும் சென்ற இதழ் புது கவிதையின் ஒரு முக்கிய அம்சத்தை எடுத்து காட்டுகின்றன. அது விஷயத்தின் சர்வ வியாபகம். ரோடு என்ஜின் சக்கரத்தில் கரிக்கோட்டில் எழுதப்பட்ட பெயரை பற்றி ஞானக்கூத்தனின் பிரசுரிக்கப்படாத கவிதை ஒன்று சொல்கிறது என ஞாபகம். இயற்கை வர்ணனைகளையும் இந்த புது கவிஞர்கள் விட்டு வைக்கவில்லை. வர்ணனைகளை கொஞ்சம் நவீனமாக செய்கிறார்கள். எதை பற்றி வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எழுதும் இந்த இன்ஸ்டன்ட் கவிஞர்களின் முன்னோடி காளமிக புலவர் என சொல்ல தோன்றுகிறது. மோர்க்காரி, தென்னமரம், தேவடியாள் என்று வர்ஜியம் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியின் ஒரு அலமாரி நிறைய இருக்கும் தனிப்பாடல்களை காளமேகத்தை காணலாம். புது கவிதையை அந்த தனிப்பாடல்களுக்கு ஒப்பிடவில்லை. நான் ஒரு விதமான லிபரேட்டட் வேர்ஸ் என்று தான் சொல்கிறேன். ஏகப்பட்ட லிபரேஷன், நூற்றுக்கணக்கான சேர்ந்து போன இந்த கவிதைகளில் எனக்காக பிரத்யேகமாக ஒரு சின்ன தொகுப்பு கொண்டு வர உத்தேசித்திருக்கிறேன். ரூபாய் எவ்வளவு ஆகும்? அக்டோபர் 1974. புத்தகங்கள் கொள்ளை விலை விற்கும் இந்த தினங்களில் நான் புதிய ஊருக்கு செல்லும்போது எப்பொழுதும் பழைய புத்தக கடைகளை நாடுவேன். பழைய புத்தக கடைகளில் முன்போல ரத்தினங்கள் கிடைப்பதில்லை. சினிமா பாட்டு புத்தகங்கள் தான் ஏராளமாக இருக்கின்றன. அறிஞர் அண்ணாவின் புத்தகங்கள் நிறைய கிடைக்கின்றன. சாண்டிலின் நாவல்களின் 2ஆம் 3ஆம் பாகங்கள் கிடைக்கின்றன. 2000 வார்த்தைக்கு உட்பட்ட அமெரிக்க பிரச்சார புத்தகங்கள் கிடைக்கின்றன. அப்புறம் முல்லையின் தொல்லை போன்ற கவிதை தொகுப்புகள் கருத்தட்டாங்குடியிலிருந்து கவிஞரே சொந்த செலவில் வெளியிட்டது சகட்டு மேனிக்கு கிடைக்கிறது. உடல் உறவு பற்றி ஆப்டவுன் படங்கள் அடங்கிய சரக்கு ஏராளம். இந்த குப்பையில் திடீரென்று ஒரு மாணிக்கம் மிளிரும். சமீபத்தில் நான் கண்டெடுத்த மாணிக்கங்களில் ஒன்று தொட்டால் பொடி பொடியாகி விடக்கூடிய சூடாமணி வசனம். உதாரணம்: ஈதிப்படி இருக்க மேருமலை சாரலில் விஞ்சையரளவு எனப்படும் மலை ஒன்றுண்டு. அது எக்காலத்தும் சந்திர பிரகாசத்தை வீசுவது. அம்மலை கடலை தீண்டி மேலுயர்ந்து போய் வானை அளாவி பருதி தன் கிரணம் பரவும் திசையெல்லாம் விளங்கும் பண்பினையுடையது. அதன் சிகரங்கள் நவரத்தின சகிதமாய் நாற்புறமும் ஒளிபரப்பும். அம்மலை குகை கடோறும் சோலை இடமெங்கும் வித்யாதரர் தம் மகளிருடன் கழித்து விளையாடி பலவித இன்பமும் அனுபவிப்பார்கள். சிகரங்களில் நின்று இழும் எனும் ஒலியோடு இழுந்தோடி வரும் அருவிகள் இயல்பாகவையோ அன்றி மிஞ்சையர் மகளிர் துளைந்தாடுவதனாலேயோ எக்காலத்துக்கும் சாதி மல்லிகையின் நறுமணம் கமழான் இருக்கும். நிஜமாகவே வாசனை அடிக்கிற வசன நடை மற்றொன்று 40 சம்ஸ்காரங்கள் 2, 4, 6 போன்ற இரட்டைப்பட்ட தினங்களால் ஆண் சிசுவும் 1, 3, 5 போன்ற ஒற்றைப்பட்ட தினங்களால் பெண் குழந்தையும் உண்டாகும். இந்த 16 நாட்களிலும் முதல் நாள் 4 தினங்களிலும் அமாவாஸ்ய, பௌர்ணமி, அஷ்டமி, சதுர்தசி, ஏகாதசி, துவாதசி, சங்கிரமணம், ஜன்ம நட்சத்திரமாகிய நாட்களிலும் ஸ்திரீ புருஷ சங்கமம் கூடாது. ரஜவஸ்தியான முதல் நாள் சண்டாளி, 2ஆம் நாள் பிரம்மஹத்தி செய்தவள், 3ஆம் நாள் வண்ணாத்தி, 4வது நாள் ரஜஸ்வி சம்பந்தம் இருக்குமையாகையால் சத்புத்திரனை விரும்புவோர் அந்த 4 தினங்களையும் விளக்க வேண்டும். 4வது தினத்தில் உண்டாகும் சிசு அல்பாயஸ். 5இல்
புத்ரி, 6 மத்தியமமான புத்திரன், 7 புத்திரன் இல்லா பெண், 8 அடங்கி ஆளும் புத்திரன், 9 நல்ல புத்திரி, 10 நல்ல புத்திரன், 11 அதர்மம் செய்யும் பெண், 12 சிறந்த புத்திரன், 13 விபச்சாரம் செய்யும் பெண், 15 நல்ல இடத்தில் வாழ்க்கைப்படும் பெண், 16 சகல நற்குணமுள்ள புத்திரன். உங்கள் தினம் எது? நவம்பர் 1974. ஜி. நாகராஜனின் நாளை மற்றுமொரு நாளே என்கிற நாவலின் ஆரம்பத்தில் சிலை சிரிக்கிறது. கந்தனின் அம்மாவின் முகத்தை ஞாபகப்படுத்துகிறது. அதன் மார்பிலிருந்து ஏதோ ஒரு விழுந்த மறுகணம் அதே ஒலி கேப் போல அவன் காதில் வெடிக்கிறது. இந்த ஆரம்பத்தின் மெலிதான சர்ரிலேசம் கதை முழுவதும் விரவி வருகிறது. கந்தன் என்கிற கதாநாயகன் ஒரு விதமான ஆட் ஜாப் மேன். அவன் ஒரு நாளைய சம்பவங்களில் சித்தரிக்கிறது புத்தகம். பெரும்பாலும் சாராயம் நனைந்த கடங்களில் அவன் தன் சென்ற கால சம்பவங்களை நினைக்கிற போது அவன் வீட்டை விற்று பெண்டாட்டியை விலைக்கு வாங்கியது, அவளை கூட்டி கொடுப்பது, அவன் பெண் இறந்து போனது, பையன் தொலைந்து போனது போன்ற இதர விஷயங்கள் நமக்கு தெரிகின்றன. இந்த ஃப்ளாஷ்பேக் உலகத்தில் அக்ரஹாரத்தில் இறைச்சி விற்கிறார்கள். கோயில் நிலத்தில் லாட்ஜு கட்டி வேறு விதமான உற்சவம் நடத்துகிறார்கள். ஆயிஷா பிபி, ஜரீன், சரோஜா என்று ஜாதிக்கு ஜாதி பெண்கள் சோரம் போகிறார்கள். அவர்களை பிள்ளைமார்களும் முதலியார்களும் தேவர்களும் பார்ப்பனர்களும் பேருக்கு பேர் வைப்பாட்டிகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலோ இந்திய பெண் ஒப்பந்தம் எழுதி வாங்கி கொண்டு ஷரத்துப்படி விஸ்கி கேட்கிறான். கந்தனின் சொந்த வேதாந்தம் என்று ஏதாவது சொல்லப்போனால் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதை தவிர வேறு எதுவும் ஸ்திரமாகவோ எதிர்பார்க்கக்கூடியதாகவோ இல்லை. இவரை திடகாத்திரனாக கொள்ளலாம். 100 மில்லியாக நிறைய குடிக்கிறான், தின்கிறான், திரிகிறான், பார்பர் ஷாப் போகிறான். நேச்சராக இருக்கும் படங்கள் சிவிக் என்று புலமும் கத்திரிக்கோள். சினிமா தியேட்டரில் ஒரு கைம்பெண்டாட்டி கிராக்கியுடன் பூ வாங்கி கொண்டு அவள் குழந்தையை வாங்கி கொண்டு அவளை அழைத்து செல்கிறான். குதிரை வண்டியில் செய்தித்தாள் படிக்க கேட்கிறான். 3வது பெண்டாட்டி குழந்தை கொலை வழக்கு. லாட்ஜில் ஒரு ஆளை பயன்படுத்தி பணம் பிடுங்குகிறான். குறுக்கு வழியில் டவுனுக்கு செல்லும்போது அன்னக்கிளையை பார்த்துவிட்டு ஒரு ஆள் கொலை செய்யப்படுவதையும் பார்த்துவிட்டு போலீஸ்க்கு சொல்லிவிட்டு லாக்கப்பில் இரவை கழிக்கிறான். இந்த நாவலின் முன்பகுதிகளில் இருக்கும் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் பின்பகுதியில் விடுபட்டு போகிறது. இந்த நாவலை நல்ல நாவல் அல்லது மோசமான நாவல் என்கிற தெரிந்த வார்த்தைகளில் விமர்சிப்பது பொருந்தாது என்று நினைக்கிறேன். கவிதையிலிருந்து கழிசடை வரை எல்லாம் இருக்கிறது. இதில் இருக்கும் நகைச்சுவையை பிளாக் ஹியூமர் வகையில் சேர்க்கலாம். டான் லீவியை ரசிப்பவர்கள் இந்த நாவலை மிகவும் ரசிக்கலாம். ஆனால் நாகராஜன் நாவலில் ஆரம்பம், முடிவு, கதை, அமைப்பு போன்ற சம்பிரதாய விஷயங்களை தேடுபவர்கள் காக்கா கடையில் ஒரு பிளேடு இரத்த பொரியல் சாப்பிட்டு விட்டு அது மார்க்கமில்லாதது, அபாதா, அது வரம்பில்லாதது, அனந்தோகாரா என்று 100 தடவை சொல்லி பார்க்கலாம். ஜனவரி 1975 ரஷ்யாவிலிருந்து வெளியான செமியாட்டிக்ஸ் பற்றிய ஒரு புத்தகத்தில் தமிழ் பற்றி எழுதியிருப்பது இது. செமியாட்டிக்ஸ் என்பது குறியீடுகளை பற்றிய இயல். தென்னிந்தியாவின் தமிழர்களிடம் கட்டுப்பாடான ஜாதி பிரிவு இருக்கிறது. மேல் ஜாதியினர் பிராமணர்கள், புரோகிதர்கள், அவர்களுக்கு கீழ் சத்திரியர்கள், அரசாங்க இராணுவ தொழில்கள், இன்னும் கீழ் வைசியர்கள், வியாபார விவசாய தொழில்கள், எல்லாவற்றிற்கும் கீழே சூத்திரர்கள், சம்பிரதாயப்படி அடிமை தொழில் கொடுக்கப்பட்டவர்கள். இந்த ஜாதி அமைப்பு தமிழ் மொழியிலும் பிரதிபலித்தது. பிராமணர்கள் ஒரு ஒலிக்குறிப்பை ஷா போலவும், வைசியர்களும் சத்தியர்களும் அதை ச போலவும், சூத்திரர்கள் ச போலவும் உச்சரித்தார்கள். காம்ரேட் கோன்ட்ரோடோவுக்கு எங்கிருந்து இந்த தகவல் கிடைத்திருக்கும்? இம்மாதிரி மேல்நாட்டு புத்தகங்கள் பலவற்றில் பலர் தமிழை பற்றி ரீல் விட்டிருக்கிறார்கள். கதை நாவல்களை எழுதும் முறை பற்றி சற்று அதிகமாக கவலைப்படுவேன் நான். இதை பற்றி கவலையே பட வேண்டாம் என்னும் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. அவர்களை பசித்த புலி தின்னட்டும். தற்போது எழுதப்படும் கதைகளில் கீழ்காணும் அம்சம் ஒன்றை பார்க்கிறேன். அதை ஒரு மானசீக உதாரணத்தின் மூலம் விளக்குகிறேன். உண்மையான உதாரணங்கள் பல கொடுக்கலாம், ஆனால் சம்பந்தப்பட்ட படைப்பாளிகள் கோபித்துக் கொள்கிறார்கள். எனக்கு இந்த அனுபவம் முன்பு நிறைய ஏற்பட்டிருப்பதால் ஒரு மானசீக உதாரணமே தருகிறேன். இவன் மனத்தின் அடித்தளத்தில் கரங்கள் ஜதி பிரிந்து பூரித்து உவந்து எழுந்தன. சிறுவயதில் அவளை கண்டபோது மலர்ந்த முதல் எண்ணங்கள் மீண்டும் மலர்ந்தன. இன்ப நிலைகள் அழுத்தின. அந்த கணத்தின் விகசிதத்தில் தோன்றிய காலமாற்றம் அதற்காக அதன் ஒரு வாழ்நாளை கூட வீணடிக்க முடியும் என்றே தோன்றியது. அவளை அவன் கேட்க விரும்பவில்லை. அந்த இளமை கணத்தின் அவளாகவே அவளை நினைக்க விரும்பினான். இருந்தும் அவளை கேட்டு விடுவோம் என்கிற எண்ணத்தின் உந்துதலும் அதிகமாகவே இருந்தது போல் தோன்றியது இவனுக்கு. கேட்டு விட்டான். நம்ம கையிலேயே ராங் பண்ணிட்டிய. இது ஒரு க்ரோஸ் பேரடி தான். இருந்தும்
மனத்தின் நினைவுகளுக்கும் அந்த நினைவுகளின் தொடர்ச்சியாய் வரும் பேச்சுக்கும் லெவலில் இவ்வளவு வித்தியாசம் இருப்பதை நான் பல தடவை பார்த்திருக்கிறேன். இது சரிதானா என்பது சர்ச்சைக்குரிய விஷயம். மாசு இருப்பதைப் போலவும் தோன்றியது இவனுக்கு. கிரியா வெளியீடுகள் மூன்றையும் பார்த்ததில் அழகாக பதிப்பதற்கு சில புதிய பாடங்கள் கிடைக்கின்றன. சி மணியின் கவிதை தொகுப்பு மிக அழகாகவே பதிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டுப்புழுக்கள், ஞானக்கூத்தனின் அன்று வேறு கிழமை போன்றவைகளும் அச்சுத்திரத்திலும் கட்டிடத்திலும் உயர்ந்து நிற்கின்றன. வானம்பாடி என்று எனக்கு வந்த கவிதை இதழ்களில் துல்லியமான காகிதத்தில் சுதந்திரமாக பறவைகள் பறக்கின்றன. இந்த நட்பு மிகுந்த கோஷ்டி போட்டி ஒரு நல்ல ஆரம்பமே. ஒருவர் அழுக்கு நியூஸ் பிரிண்டில் திட்டிக்கொண்டாலும் வெளியிடும் புத்தகங்கள் அழகாக இருப்பதை நான் மிகவும் வரவேற்கிறேன். இத்துடன் இன்றைய எபிசோட் முடிஞ்சது. நாளை மறுபடி சந்திப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூடி விடைபெறுகிறேன்.